Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 237. ஓபன் பண்ணா நட்ட நடு ராத்திரி காட்டுறாங்க. கோயிங் மேரி கப்பல்ல நம்ம உசோப்பு மட்டும் அப்படியே பேன்னு படுத்து கிடந்து லாஸ்டா லூஃபி சொன்னதை யோசிச்சு பார்ப்பான். அதான் உனக்கு கோயிங் மேரி கப்பல் தான் வேணும்னா எடுத்துக்க, நாங்க புது கப்பல்ல போறோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான்ல, அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இப்போதைக்கு இவன் மட்டும் தான் கப்பல்ல தன்னந்தனியா இருக்கான். ஆனா போகும்போது எல்லாருமே கதறி கதறி அழுதாங்க. இப்போ எல்லாரும் ரொம்பவும் சோகமா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. பேசாம இவனைய கப்பலை ரிப்பேர் பண்ணாவே போயிருக்கலாம் போல. அப்படியே கட் பண்ணி 1 நம்பர் ஷிப்யார்டுக்கு முன்னாடி காட்டுறாங்க. மக்கள் கூட்டம் எல்லாம் நிரம்பி வழியுது. எல்லாம் கத்திட்டு கிடக்குறாங்க. யாராச்சும் கண்டுபிடிச்சீங்கன்னா சீக்கிரமா சொல்லுங்க, யாரு பார்த்த வேலைன்னு. இப்படி ஒரு வேலையை எவன் பண்ணான்னு தெரியலையே. ஒரு வேலை பிராங்கி ஹவுஸ் அழிஞ்சு போனதுனால இப்படி பண்ணிட்டானுங்களா அப்படி இப்படின்னு மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஒன்னு பிராங்கியா இருக்கணும், இல்லன்னா இப்ப வந்த பைரட்ஸா இருக்கணும். வேற யாரும் இந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. அப்படி இப்படின்னு என்ன பஞ்சாயத்துன்னு சொல்லாமையே அவனுக்கு இஷ்டத்துக்கு புலம்பி தள்ளிட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த வழியா வந்த நம்ம சஞ்சி என்ன ஏதோ பஞ்சாயத்து போலயே, சரி என்ன கர்மமா இருந்தா நமக்கு என்ன, நம்ம வேலையை பார்ப்போம்ட்டு நேரா அவன் தங்கி இருக்க ஹோட்டல் ரூமுக்கு போயிருவான். உள்ள ஒரு ஈக்காக்கா கூட இல்ல, எல்லாம் மொட்டை மாடியில இருப்பானுங்க. எங்க திரும்பினாலும் சோகம் சோகம் சோகம். நைட்டு சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருமே தூங்கல. எல்லாருமே அப்படியே பேன்னு உட்கார்ந்து யோசிச்சுட்டே தான் இருக்காங்க. சரி லூஃபி எங்கன்னு பார்த்தா அவன் ஒரு பில்டிங்ல போய் உட்கார்ந்துட்டு இருப்பான். அவனுக்கு இப்படி பில்டிங்கா உட்கார்றதான வழக்கம். சரி சஞ்சி எங்க போய் சுத்திட்டு வந்தான்னு கேட்டா ரோபினை தேடி தான் அலைஞ்சிட்டு வந்தானாமா. இப்ப வரைக்கும் அவன் ஆளை காணும். திரும்பி வந்துருவான்னு ஒரு சின்ன நம்பிக்கை. எனக்கு என்ன ஒரு குழப்பம்னா, அவ திரும்பி வரணும்னு நினைச்சா கூட எங்க வருவா, நேரா கப்பலுக்கு தானே போகணும். இவங்க கப்பல்ல நடந்த பஞ்சாயத்து எதையுமே இன்னும் அவகிட்ட சொல்லவே இல்லையே. இவங்களுக்கு இந்த ஐலாண்டுக்கு வந்ததுல இருந்து ஒரே பஞ்சாயத்து தான். அதுவும் மெயினா அந்த பணம் திருடு போனதுல இருந்து உசோப்போட நிலைமை எல்லாம் ரொம்ப மோசமாயிருச்சு. அதுவும் அவன் உடம்புல பயங்கரமான அடி. சாப்பருக்கு தெரிஞ்சு நேரத்துக்கு அவனுக்கு பயங்கரமான ஃபீவர் இருக்கணும். அந்த நிலைமையில அவனால கண்டிப்பா மூவ் பண்ணவே முடியாது. யாராச்சும் ஒருத்தர் கேர் பண்ணி ஆகணுமேங்கிற மாதிரி கத்துவான். ஜோரோ கேட்டுட்டு அவனை பத்தி பேசுறத நிப்பாட்டிங்கம்மா, சஞ்சய் மறுபடியும் இந்த டவுனுக்குள்ள கொஞ்சம் சுத்தி பாப்போங்கிற மாதிரி சொல்லுவான். அப்பவாச்சும் ரோபினை கண்டுபிடிக்கலாம்ல. இங்கதான் இருக்கா அங்கதான் இருக்கான்னு எங்கேயும் சொல்ல முடியாது. எங்கேயாச்சும் கண்ணுல தென்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா இவ்வளோ பெரிய சிட்டில அவன் எங்கதான் போய் சுத்தி கண்டுபிடிப்பான். அதனால எல்லாத்தையுமே போய் தேட சொல்லுவான். இப்போ இவங்க தங்கி இருக்க ஹோட்டல மீட்டப் பிளேஸா வச்சுக்கிட்டா கரெக்டா இருக்கும்ல. சோ இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அமி அடிச்சு புரண்டு வருவா. லூஃபி பெரிய பஞ்சாயத்துன்னு என்னன்னா டவுனுக்குள்ள இப்போ ஒரு பயங்கரமான விஷயம் போயிட்டு இருக்காமா. அட நேத்து நைட் இங்க நம்மளுக்கு சண்டை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அந்த டைம்ங்கும் போது ஐஸ்பர்கை யாரோ வீட்ல வச்சு அட்டாக் பண்ணிருக்காங்க. இந்த மேட்டரை பத்தி எல்லாம் கேட்டு அந்த போலீஸ் செம்ம காண்டாவான். ஆக்சுவலா அந்த ஐஸ்பர்க் எல்லாத்துக்கிட்டையுமே நல்ல விதமா தான் பேசுவான். எனிமி ஆக்குற அளவுக்கு எல்லாம் யாருமே இல்ல. அப்படி இருக்கும்போது யார் இந்த மாதிரி வேலையை பண்ணிருப்பான்னு கத்திட்டு இருப்பான். ஆக்சுவலா ஐஸ்பர்கை காலங்காத்தால போய் பார்க்கும்போது ரத்த கலரியோட பேனவ ரூம்ல கிடந்தானாமா. நல்ல வேலை உடனே தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டாங்க. ஆனா என்ன இப்போ கோமால அன்கான்சியஸா தான் இருக்கான். அதனால பவுலிய சீக்கிரமா மெயின் ஆபீஸ்க்கு வர சொல்லுவானுங்க. யாராலையுமே நம்ப முடியல யார் ஐஸ்பர்க் இந்த மாதிரி பண்ணதுன்னு. அதே நேரம் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே இப்ப ரவுண்ட் கட்டிட்டாங்க. அவங்க சும்மாவே காரசாரமான நியூஸுக்காண்டி அடிச்சுக்குவாங்க. இப்ப இவ்வளவு பெரிய ஆளை யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சா விடுவாங்களா? தீப்பொறி மாதிரி நியூஸ் பரவிட்டு இருக்காமா. இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னு அம்பிட்டு பேரும் ஆபீஸ் முன்னாடி ரவுண்ட் கட்டி நின்னுட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு டவுட்னா, ஐஸ்பர்க் அட்டாக் பண்ணவங்க அவர்கிட்ட இருந்த பணத்தையோ இல்ல வேல்யூபிளான வேற ஏதாச்சும் ஐட்டத்தையோ ஆட்டையோ போட்டு போனா பரவாயில்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஆனா அந்த மாதிரி எதையுமே திருடின மாதிரி இல்ல. அப்படின்னா ஐஸ்பர்க் அட்டாக் பண்ணதுக்கு வேற ஏதோ ரீசன் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே தெரியுது ஐஸ்பர்க்கு பெரிய பஞ்சாயத்துன்னு. என்ன திருடிட்டு போயிருந்தா கூட இவ்வளவு கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க. சரி ரைட், அந்த பொருளை ஆட்டைய போறக்காண்டி இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு நிம்மதியா இருக்கலாம். ஆனா ஐஸ்பர்க மெயினா டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிருக்காங்கல்ல, இதனாலேயே இப்போ மொத்த டவுன்ல இருக்கவங்களுமே பயத்துல இருக்காங்க. அவனுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு, கெலிலா கம்பெனி வாட்டர் சவுண்டோட சேர்த்து மொத்தமா காலி. அப்படியே அவனை காட்டுவாங்க, பேன்னு கிடப்பான். டாக்டர் கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டா அவனை ஷூட் பண்ணிருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு 2 டைம், பேக் சைடு 3 டைம். லாஸ்ட் டைம் நைட் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ரொம்ப கொடூரமா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஃபாரன்சிக் எல்லாம் வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது ஆள் வந்ததுக்கான எந்த ஒரு தடயமுமே இல்ல. லாக்க உடச்சிட்டு இப்படித்தான் வந்திருப்பாங்க, அட்டாக் பண்ணிருப்பாங்கன்னு கூட சொல்ல முடியலையே. அந்த அளவுக்கு வந்த ஆளு பக்காவா வேலையை பார்த்திருக்காங்க. கிடைச்ச ஒரே ஒரு காமனான ஐட்டம் எல்லாரும் போடுவாங்களே அந்த மாஸ்க், அது மட்டும் தான். ஆனா அதை வச்சுட்டு என்ன பண்றது, ஊரு பூரா இதைத்தானே வித்துட்டு இருக்காங்க. இந்த மேட்டரை பூரா லூஃபி கிட்ட சொன்ன உடனே எது ஐஸ வச்சு செஞ்சுட்டாங்களா எப்படி என்னன்னு விசாரிப்பான். யாரு என்னன்னு தெரியல, இப்போதைக்கு அன்கான்சியஸா இருக்காருன்னு சொன்ன உடனே எல்லாருமே அவரை தான் உலகமா நினைச்சாங்க. இப்ப அவருக்கே அந்த நிலைமையானு கேட்பான். சஞ்சய்க்கு அது யாரு என்னன்னு தெரியாதுல்ல, உன்னை நம்பி அவரு தான் எங்களுக்கு நேத்து ஹெல்ப் பண்ணவரு. ஷிப் பில்டிங் கம்பெனியோட பிரசிடென்ட், அது மட்டும் இல்லாம வாட்டர் செவனோட மேயர். அவ்வளவு பெரிய ஆள் மேலேயே கைய வச்சிருக்காங்க. இப்படி ஒரு பெரிய சம்பவத்தெல்லாம் அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாராலையும் பண்ணிட முடியாது. இப்படி அவ சொல்லிட்டு இருக்கும் போதே லூஃபி நான் என்ன ஏதுன்னு செக் பண்றேன்ட்டு வேகமா கிளம்புவானா. உன்னை நம்பியும் நானும் வரேன்ட்டு விழுந்தடிச்சு ஓடுவா. ஏன்னா நம்ம பையன் எப்ப கிறுக்குத்தனம் பண்ணுவான்னு சொல்லவே முடியாது. சரின்ட்டு சஞ்சியும் சாப்பரும் ரோபினை போய் தேடலான்ட்டு கிளம்புவானுங்க. ஜோரோ என்ன பண்ண போறான்னு கேட்டா நான் அப்படியே பொறுமையா வெயிட்
பண்றேன், என்ன நடக்குதுன்னு பாப்போமா. ஊருக்குள்ள நியூஸ் பேப்பர் எக்ஸ்ட்ரா எடிஷன்லாம் போட்டு திரிக்க விடுவானுங்க. வாட்டர் 7ஓட ஹீரோ மேயரையே அடிச்சு அட்டாக் பண்ணி படுக்க போட்டிருக்காங்க. என்ன நடக்குது, என்ன ஆச்சு? ஒருவேளை இது வில்லனுங்க செஞ்ச சதியா? அவருக்கு எதிரா பெரிய போர்ப்படை கிளம்புதா? இது ஒரு பயங்கரமான விஷயமாச்சே. இப்படி பண்ணது யாரு? யார் அந்த கல்பிரேட்? எல்லா பேப்பரையும் வாங்கி படிச்சு பார்த்தா எதுலயுமே ஒண்ணுமே இல்ல, ஒரே மாதிரி பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அட மூதேவி, அது ஒரே பேப்பர் தான்டா அப்படிங்கிற அளவுக்கு கையில கிடைக்கிற பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து படிச்சுட்டு இருக்கானுங்க. ஆனா பெருசா எந்த ஒரு நியூஸுமே இல்ல. ஐஸ்பர்க வளைச்சு வளைச்சு அட்டாக் பண்ணிட்டாங்க. தலைவர் இப்போ கோமால இருக்காருன்னு மட்டும் எழுதிருப்பானுங்க. ஆனா யாரு பண்ண அட்டாக், யார் யாருக்குன்னு ஒண்ணும் தெரியல. அவங்க போடல, ஆனா நம்ம ஆளுங்க விடுவாயிலா? இவ்வளவு கொடூரமா அட்டாக் பண்ணிருக்காங்கன்னா கண்டிப்பா பைரட்ஸா தான் இருக்கும். ஒருவேளை நாக் ஒண்ணுக்கு ஒரு பைரட்ஸ் வந்தாயிலே அவங்களா இருக்குமோன்னு ஒரு டவுட். அட நம்ம ஆட்களை அவங்க சொல்லல, ஏன்னா அவங்க பைரட்ஸ்னே இவங்களுக்கு தெரியாது. இவங்க அந்த காசு கொடுக்க மாட்டேன்னு ஒருத்தன் பஞ்சாயத்து பண்ணானே, ஒரு கோடாரி பல்ல, அவனோட கேங்கா இருக்குமோங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த மீசக்காரனுக்கு என்ன தோணும்னா, ஒருவேளை இந்த வேலையை கவர்மெண்டே பண்ணிருப்பாங்களோன்னு. ஏன்னா அவங்க கொடுத்த ஆஃபருக்கு ஐஸ்பர்க் ஒத்துக்கவே இல்லை. அதனால வேணும்னே அந்த கார்கி இப்படி பண்ணிட்டானோன்னு ஒரு டவுட். ஒரு சில பேர் பிராங்கி தான் கல்பிரேட்னு சொல்லி கத்திட்டு கிடப்பாங்க. எல்லாரும் அவங்க சைடு யூகிக்க வேண்டியதானே. இப்ப கவர்மெண்ட்னு இவங்க சொன்னாங்கன்னா அந்த நியூஸ் வெளியே போனா அப்புறம் அதுவும் பஞ்சாயத்து. அதனால கக்கூலாம் பேசாம மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இங்க லூஃபி அப்படியே வேகமா செக் பண்றதுக்காக ஓடிட்டு இருப்பானா. அப்ப வழியில மக்கள்லாம் பேசிட்டு இருக்கத கேட்டுட்டே தான் போவான். இங்க பவுலிலாம் எவன் இத பண்ணான்னு தெரியல, ஆனா கையில கிடைச்சான் அவனை நான் செய்யாம விட மாட்டேன்னு சும்மா பீச்சுக்கிட்டு போவான். அந்த டைம் தான் சிட்டி ஆஃப் வாட்டருக்கு வர ட்ரெயின் திரும்பி வந்து சேரும். போனானே அந்த வில்ல பையன், அவன் ஒரு வழியா ரிட்டர்ன் வந்துட்டான். வந்தவன் வந்துட்டமான்னு சொல்லி அப்படியே கூறதோட அந்த பவுலி ஐஸ்பர்க பாக்குறதுக்கு வருவான். அவனை பார்த்த உடனே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் ஈமுக்கிற மாதிரி மொக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஏதாச்சும் சொல்லுங்க, இங்க வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன சொன்னாங்க அப்படி இப்படின்னு துருவி கேள்வி கேட்பாங்க. எவனாச்சும் குறுக்க வந்தீங்கன்னா வாயிலே மிதிப்பேன், வாரம் போங்கடான்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். பட் இருந்தாலும் அவங்க வர்றதா இல்ல. உங்க கம்பெனி என்ன சொன்னாங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க, உங்க வாய்க்குள்ள குளுக்கட்டையாங்கிற மாதிரி கேட்பானுங்க. டேய் ஒளிஞ்சு போங்கடா, ஏன்டா உசுர வாங்குறீங்கன்ட்டு அவன் பாட்டுக்கு போவான். ஆனா விடாம அவனை போட்டு கேள்வியா கேட்டு தள்ளுவாங்க. அவன் காண்டாயி தொண்டையிலேயே கத்துன்னு ஏத்திட்டு போவான். அப்படியே கட் பண்ணி இங்க நமிய காட்டுறாங்க. அவ ஒரு வழியா லூஃபியை கண்டுபிடிச்சிட்டா. வாடா ஒன்னு அப்ப எல்லாரும் சொல்லி கூப்பிட்டது குத்தமா. மேல இருந்து ஒரு ஜம்ப் அடிப்பான். தண்ணி அப்படியே பீச்சுக்கிட்டு தெரிக்கும். இல்ல வேற போலா யாகரா, ரெடியா இருக்கேன்பா. மண்டையிலே ஒரு கொட்டை வச்சுட்டு, ஏப்பா யாகரா நீ ஓகேவான்னு கேட்டா ஒரு பஞ்சாயத்து இல்ல நீ இழிக்கும். சரி ரைட்டு போலான்னு சொல்லிட்டு அப்படியே பொறுமையா போவாங்க. நம்ம நியூஸ் பேப்பர் ஒன்னு தூக்கி கொடுப்பா. இப்படித்தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு. சம்பவத்தை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இனி இவங்க ஷிப்யார்டுக்கு போனாலுமே பழைய மாதிரி அவரை பார்க்க முடியாது. அப்படின்னா நேரா அவரோட வீட்டுக்கு தான் போகணும். அது ஒரு பிரைவேட்டான ஏரியா. அவரோட மெயின் ஆபீஸ்க்குள்ள இருக்காமா. சரி போவோன்ட்டு பொறுமையா போகும்போது உசோப்ப அடிச்சு போட்டிருந்தாயிலே ஒரு இடம், அந்த இடத்தை தான் கிராஸ் பண்ணி போவாயிலா. உடனே நமி அந்த இடத்தை பார்த்து செம்மையா ஷாக் ஆவா. அது மட்டும் இல்லாம உசோப்போட ரத்தக்கரை இன்னும் அங்கேயே தான் இருக்கு. சரி அது பக்கத்துல போனா அவன் ஞாபகம் வருமேட்டு அப்படியே அந்த பக்கமா போவா. பட் இருந்தாலுமே அந்த ஞாபகங்கள் போகல. உசோப்பு பணத்தை கோட்டை விட்டுட்டேன்னு அவ கண்ணு முன்னாடி தேம்பி அழுதான்ல. அதுவும் எதுக்காக, கோயிங் மேரி கப்பலை ரிப்பேர் பண்றதுக்காக. இனிமேட்டு எல்லாத்தோட மூஞ்சிலே நான் எப்படி முழிப்பேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேனேன்னு ரொம்பவும் ஃபீல் பண்ணிருப்பான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நமிக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி இதுக்கு மேல என்ன பண்றது, அதனால அப்படியே கவலைப்பட்டுக்கிட்டே போவா. அப்படியே கட் பண்ணி அந்த பிராங்கிய காட்டுறாங்க. கண்ணெல்லாம் செவன்னு செவந்து போயிருச்சு. அட வேற ஒண்ணும் இல்ல, அவன் வீட்டுக்கு வந்திருப்பான். அதத்தான் நம்ம பயிலுக சுக்கலா நொறுக்கிட்டாங்களே. அவனால அதை நம்பவே முடியல. ஒருவேளை கனவு கண்டுட்டு இருக்கமாங்கிற மாதிரி யோசிப்பான். ஏன்னா அவனுக்கு ஆளுக பூரா நல்ல தடிமாட்டு பயிலுக. இந்த ஊரே மொத்தமா திரண்டு வந்தாலும் நின்னு சண்டை போற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி ஆச்சு? ஒருவேளை தப்பான இடத்துக்கு வந்துட்டோமான்னு கேட்டா கூட இருக்க அசிஸ்டன்ட் எல்லாம் இல்லவே இல்ல. இதுதான் பிராங்கி ஹவுஸ் இருந்த இடம். கண்டிப்பா யாரோ வச்சு செஞ்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே அவன் மாஸ்கை கழட்டி போட்டுட்டு தொண்டைகிளிய கத்துவான். எப்படி அவங்களுக்கு வந்தா மட்டும் நாத்தம், நமக்கு வந்தா கெச்சப்பா. நான் போனப்போ யார் இந்த வேலையை பார்த்திருப்பா? ஒரு வேலை அவங்களாதான் இருக்கும். ஸ்டார் ஹேட் லூஃபி, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்பா. ஆஃப்டர் ஆல் 200 மில்லியன் பெரிஸ் ஆட்டைய போட்டதுக்கா என் வீட்டை இப்படி கந்தரகோலம் பண்ணிட்டே. எவ்வளவு தைரியம் தான் எனக்கு கீழே இருக்கவங்கள நீ எப்படி அடிச்சிருக்கலாம். இதுக்காக உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு கொலவெறியோட முறைச்சிட்டு இருப்பான். அந்த டைம் கொஞ்சம் கான்சியஸ்ல இருக்க ஆளுங்கெல்லாம், தலைவரே வந்துட்டீங்களா, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நாங்க அவனுங்க கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுட்டோம். எங்களுக்காண்டி அவங்களை ரிவெஞ்ச் எடுத்து காலி பண்ணுங்க. அதனாலயே அவங்க எங்க போனாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்க மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்பை பண்ணிட்டு இருந்தோம். அப்படி இப்படின்னு உடனே சூப்பரா காக்க முட்டைகளா இப்ப எங்க இருக்காங்க என்னன்னு விசாரிப்பான். அதான் ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்காங்கல்ல அந்த இடத்த சொல்லுவானுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ஷிப் பில்டிங் ஐலாண்டுக்கு கிளம்புனாங்கல்ல, அது வரைக்கும் எல்லா டீடைலையுமே ஒண்ணு விடாம சொல்லிடுவானுங்க. எப்படியும் டாக் ஒண்ணுக்கு தான் போயிருப்பாங்கிற மாதிரி சொன்ன உடனே, அப்படியா விஷயம், ஸ்டார் ஹேட் லூஃபி உங்களை மொத்தமா வச்சு செய்யாம விட மாட்டேன்னு கொலவெறியோட கத்திட்டு இருப்பான். அந்த டைம் அந்த ரயில்வே ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்க காத்து கொஞ்சம் பலமா அடிச்சுட்டு இருக்குது. விட்டா ஆளையே தூக்கிடும் போல. அந்த பாட்டி நல்லா சரக்கு அடிச்சுட்டு, பார்த்து பத்திரமா இருமா இல்லாட்டி ஒன்னையும் தூக்கிட்டு போயிரும், இதுதான் சதன் விண்டு, அப்படித்தான் அடிக்கும்னு சொல்லுவா. அவங்க ரெண்டு பேரும் அந்த காத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அடிக்கிற அலையெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ சரியில்லைன்னு தோணுது. அதனால இன்னைக்கு நைட்டு மட்டும் ட்ரெயின் சர்வீஸை கட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லுவா. அது மட்டும் இல்லாம இவங்க வாட்டர் 7 ஐலாண்டுக்கு போறாங்க. அதனால சிம்னியும் கான்பேவையும் ரெடியா இருக்க சொல்லுவா. அவங்களுக்கு சந்தோஷம். கிளம்பிட்டா போச்சுன்னு ஜாலியா போவாங்க. அப்ப அந்த ஆண்டி பாட்டி அக்வா லாகுனா வந்துகிட்டு இருக்குன்னு டாரா சொல்லுவா. அப்படியே கட் பண்ணி வாட்டர் 7 காட்டுறாங்க. அங்க பயங்கரமா
பயங்கரமா சைரன் சவுண்ட். அட வெதர பத்தி தான் சொல்லுவாங்க. அக்வா லாகுனா வார்னிங் இது. இந்த வார்னிங் மொத்த ஐலாண்டுக்குமே இன்னைக்கு மிட் நைட்ங்கும் போது அந்த வாட்டர் செவனை ரீச் ஆயிரும்னு எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க. அப்படி இப்படின்னு சொன்ன உடனே ஆல்ரெடி ஐஸ்பர்கோட நியூஸை கேட்டே எல்லாம் ஷாக்ல இருக்காங்க. இதுல வேற அடுத்த ஆப் வந்துட்டு இருக்கா. உடனே இந்த மேட்டர் எல்லாத்துக்கும் தெரியணும்னு ஊரு பூரா கத்திட்டே ஓடுவாங்க. அக்வா லாகுனா வரப்போகுது, அக்வா லாகுனா வரப்போகுதுன்னு. அதனால இன்னைக்கு யாருக்குமே எந்த வேலையும் கிடையாது. எல்லாருமே சேஃப்டியா இருங்கன்னு வேற சொல்லிட்டு போவாங்க. நம்ம ஆளுங்க ஃபர்ஸ்ட் டைம் இத பத்தி கேக்குறாங்கல்ல. சோ என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியல. சோ தெருவுல போற ஒருத்தங்கிட்ட விசாரிச்சா, எப்பா அப்படின்னா நீங்க டிராவலரா, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வர்றீங்களா? ரொம்ப ரொம்ப மோசம், தப்பான டைம்க்கு வந்துட்டீங்க. அக்வா லாகுனானா அது ஒரு பயங்கரமான புயல். பெரிய சைஸ்ல அலையெல்லாம் அடிச்சு தெரிக்கும் சுனாமி மாதிரி. சோ இந்த மாதிரி டைம்ல இவங்க ஹைட்டான இடத்துல போய் சேஃப்டியா இருந்துக்கணும். இல்லன்னா சங்குதானாமா. ஏன்னா இந்த மொத்த டவுனுமே கடலால மூழ்கப்படுங்கிற மாதிரி சொல்லுவான். எது மொத்த டவுனுமான்னு ஷாக் ஆவான் அவன். அதெல்லாம் ஒண்ணு நீங்க பயப்பட வேண்டாம், இதெல்லாம் வருஷம் வருஷம் நடக்கிறதா. அதான் நமக்கு மிட் நைட் வரைக்கும் டைம் இருக்குது இல்ல. சோ கேர்ஃபுல்லா தப்பிச்சுக்கங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு போவாங்க. என்னங்கடா இது, ஏதோ கப்பல் மூழ்கிற மாதிரி இந்த மொத்த தீவியும் மூழ்குங்கிறானுங்க. அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பா பஞ்சாயத்து தானே. ஏன்னா இன்னும் ரோபினை கண்டுபிடிக்கல. அதனால கொஞ்சம் சீக்கிரமா தேட ஆரம்பிக்கணும்னு வேகமா நடக்க ஆரம்பிப்பாங்க. போறதெல்லாம் சரி, அவ எங்க போவா, எங்க இருக்கா, எந்த ஒரு ட்ரேஸுமே இல்லையே. ஏதாச்சும் சின்ன க்ளூ கிடைச்சாவாச்சும் கண்டுபிடிக்கலாம். ரைட்டு, சீக்கிரமா கண்டுபிடிப்போன்னு மாத்தி மாத்தி வெறித்தனமா ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. இதுல வேற போட்டி. ஆனா அப்படி காட்டுத்தனமா ஓடியுமே ரோபினை பத்தி எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. அவ எங்க இருக்கான்னு தெரியல. சோ அடுத்து என்ன பண்ணலான்ட்டு பயங்கரமா யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதே நேரம் இங்க ஊர் மக்கள்லாம் அந்த ஷிப்யார்டுக்கு முன்னாடி போய் நின்னுட்டு ஐஸ்பர்க் உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு கிடப்பாங்க. அப்படின்னா அவன் மேல எவ்வளவு மரியாதை. ஊர் மக்களுக்கு தான் பயங்கரமா நல்லது பண்ணுவானமே. அந்த கூட்டத்தை பார்த்துட்டு கண்டிப்பா நம்ம ஆளுகளால உள்ள என்டர் ஆக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா எப்படியாச்சும் ஐஸ்பர்க பார்த்தே ஆகணுமே. அதனால மெயின் ஆபீஸோட என்ட்ரன்ஸ் எங்க இருக்குன்னு விசாரிப்பாங்க. டாக் ஒன்ன திறக்காம எல்லாராலையும் உள்ள போக முடியாதாமா. ஒரு சில ரிப்போர்ட்டர்ஸ் அப்புறம் அவங்க ஆளுகளை சேர்ந்தவங்க மட்டும் தான் உள்ள போயிருக்காங்க. இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே அவரை பார்க்கணும்னு தான் ஆர்வம். இத்தனை பேர்த்தையும் உள்ள விட முடியுமா? அதனால தான் இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. அந்த டைமுங்கும் போது அந்த பிராங்கி அங்க வந்துருவான். பார்த்தா ஊறப்பட்ட கூட்டம் அவனுக்கு என்ன பஞ்சாயத்துன்னே தெரியல. பரவாயில்ல, ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு ஆட ஆரம்பிப்பான். மியூசிக் சத்தம் மாதிரி கேட்க ஆரம்பிக்கும். ஊர் மக்கள்லாம் அந்த சவுண்டை கேட்ட உடனே செம்மையா ஷாக் ஆவாங்க. ஐயோ இந்த சவுண்ட் இப்பவா வரணும் அப்படி இப்படின்னு எல்லாம் பதறுவாங்க. என் பேரை நீயாடா சொன்னேன்னு ஆடிட்டே கேட்பான். நாங்க யாருமே சொல்லல, ஒழுங்கா இங்க இருந்து ஓடிரு, இங்க நிக்காதங்கிற மாதிரி சொல்லி கத்துவாங்க. இப்ப என்ன, அந்த பிராங்கி எவ்வளவு பெரிய வில்ல பையன் எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஐஸ்பர்க் அங்க அட்டாக் பண்ணிருக்காங்க. இங்க இவன் அந்த கேட்டுக்கு முன்னாடி வந்து ஆடிட்டு இருக்கான். அப்படின்னா ஐஸ்பர்க் இவன் தான் அட்டாக் பண்ணிருப்பான், டவுட்டே இல்லன்னு சொல்லி மக்கள்லாம் அவனுக்கு எதிராக கோஷம் போட ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதனால இந்த ஐலாண்டை விட்டே போயிரு, நீ எல்லாம் ஒளிஞ்சு போகணும் அழிஞ்சு போகணும்னு சொல்லி பச்சை பச்சையா திட்டுவாங்க. ஆனா அவன் அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. நான் தான்டா நம்பர் 1 சூப்பர் காய், வாட்டர் 7 அண்டர் வேர்ல்டோட தலைவன்டா. என்ன மக்கள் என்ன சொல்லி கூப்பிடுவாங்க தெரியுமா? பிராங்கின்னு சொல்லி ஜட்டியோட நிப்பான். அப்படி அவன் சொல்லி முடிச்ச உடனே எல்லாம் அங்க இருந்து விழுந்தடிச்சு ஓடுவாங்க. காதை கடிச்சு வச்சிருவான் போல. எல்லாம் அப்படி பயந்து ஓடுவாங்க. அவன் டே லூஃபி எங்கடா இருக்க, வெளியவான்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். ஆமா இவ்வளவு நேரம் அவன் நம்மளுக்காண்டி ஆட்டிட்டு இருந்தான், அச்சி ஆடிட்டு இருந்தான், ஒன்னும் புரியலையேங்கிற மாதிரி லுக் விட்டுட்டு இருப்பான். இவ்வளவு நேரமா அந்த டாக் ஒண்ணுக்கு முன்னாடி ஐஸ்பர்க்காண்டி அவ்வளவு கூட்டம் நிரம்பி வழிஞ்சுது. இவன் போட்ட ஆட்டத்துல அத்தனை பேருமே அங்க இருந்து விழுந்தடிச்சு ஓடிட்டு இருப்பாங்க. ஐயோ சரங்க மண்டையன் வந்துட்டான், இவன் வந்தா மூக்க கடிச்சு விட்டுருவான்னு. அப்ப அவன் லூஃபிய பார்த்து டெரரா லுக் விட்டு இன்னையோட நீ செத்தடான்னு வில்லத்தனமா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.